எல்லா மக்கள் ஒரு குடிமை இருக்கு, படுக்கிறவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்ப நான் 10,000 பேருக்கு கொண்டு நீங்க தர்ணா பண்ண என்ன பண்ணுவீங்க? 10,000 பேருக்கு தர்ணா பண்ண என்ன பண்ணுவீங்க? 10,000 பேருக்கு நீங்க தர்ணா பண்ண என்ன பண்ணுவீங்க? பாஜக தலைவர் அண்ணாமலை மாதா சிலைக்கு மாலை அணிவிக்க கூடாது என பள்ளிப்பட்டியில் கிராமத்து இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. தயவு செய்து மதத்தை கோயிலுக்குள்ளே கொண்டு வராதீங்க, சர்ச்சுக்குள்ளே சுய அறிவோட பேசிட்டு இருக்கேன். உங்களோட பதில முன்னாடியே படிச்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடக்குதுன்னு தெரியும். மத்திய அரசு அவங்களை தடுக்கவும் இல்ல, ஈர்ச்சத்தையும் தடுக்கல. அவர்களோடு அண்ணாமலை, இது உங்களுக்கு சொந்தமான சர்ச்சா, மதத்தை உள்ளே கொண்டு வராதீர்கள், திமுகவினர் போன்று பேசாதீர்கள் என எதிர்த்து குரல் எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த பொம்மிடி அருகே உள்ள பி பள்ளிப்பட்டி என்ற கிராமத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அங்கு உள்ள லூர்து அன்னை ஆலயத்தில் மாதா சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஆலயத்திற்குள் சென்றார். அப்போது மாதா சிலைக்கு முன்பு மறித்து நின்று கொண்டிருந்த இளைஞர்கள், மணிப்பூர் கலவரத்தின் போது பாஜக சார்பில் சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த ஒரு குரலும் நீங்கள் கொடுக்கவில்லை, அதனால் நீங்கள் மாதா சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டாம் என கூறி அண்ணாமலையை மறித்து நின்று கொண்டு எதிர்ப்பு குரல் கொடுத்தனர். சாமி விஷயத்தில் மதத்தை இழுத்து கொண்டு வராதீர்கள், அரசியல் செய்யாதீர்கள் என அவர்களிடம் நீண்ட நேரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அண்ணாமலை. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத இளைஞர்கள் மாலை அணிவிக்க கூடாது என கட்டாயமாக நின்று கொண்டிருந்தனர். அப்போது போலீசார் மற்றும் பாஜகவினர் அந்த இளைஞர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அண்ணாமலை மாதா சிலைக்கு மாலை அணிவித்தார்.